வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? உங்கள் ஊர் என்ன? என் பேர் கணேசன். எனக்கு தமிழ்நாடு. தற்சமயம் நான் அமெரிக்காவில் இருக்கேன். சரி, நீங்கள் யூடியூப் வாசகர்களுக்காக ஏதோ மருந்து செய்கிறதா சொன்னாங்க. இது என்ன மருந்து? இதனால் பயன்கள் என்ன? அது ஹார்ட் அட்டாக் குட் பை, அதாவது இதயத்துக்கு போகிற குழாய் அடைப்புகள் இருக்கிறதுனால சரியாக வேலை செய்யாமல் போயிடுது. அதனால் அந்த அடைப்புகளை திறக்கிறதுக்காகவே இந்த மருந்துகளை நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பயன்படுத்தி வருகிறேன். இந்த மருந்து உங்களுக்கு யார் சொல்லி எப்படி தெரிய வந்துச்சு? எனக்கு கேரளாவில் உள்ள ஒரு வைத்தியர் என்னுடைய நண்பர் மூலிமா இது தெரியும். ஓ, அப்போ இது கேரளாவில் உள்ள மருந்தா? அது எங்கே உள்ள மருந்துன்னு தெரியாது. எனக்கு ஒரு 6 வருஷமாக தெரியும். அது கேரளாவில் உள்ள வைத்தியர் மூலிமா தெரியும். சரி, நீங்கள் 6 வருஷமாக யூஸ் பண்ணி வரீங்க. உங்களுக்கு அதனால் நீங்கள் அடைஞ்ச நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கே உணர்வுபூர்வமாக இருக்கா? எனக்கு இதை நான் 6 வருஷமாக தான் சாப்பிட்டுட்டு வரேன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அது இப்போ கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் துபாயில் இருக்கார். அவருக்கு இந்த பிரச்சனை ஒரு 3 அடைப்பு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு இப்போ நான் எல்லாமே சாப்பிட்றேன், கொழுப்பு அடைப்படைப்புலாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது போக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நெஞ்சு வலிக்கு என்று போய் அங்கே ஆஞ்சியோகிராம் செக் பண்ணியிருக்காரு. ஆஞ்சியோகிராம் செக் பண்ணதில் அங்கே உங்களுக்கு 3 அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அடுத்த மாதமோ உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இது கூடால அவர் தெரிஞ்ச நண்பர்கள் மூலிமா அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சிருக்காரு. அதை 1 மாதமாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. சாப்பிட்டு வந்து திரும்ப ஆப்ரேஷனுக்கு போகும்போது திரும்ப செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அடைப்பு இல்லை. அப்போ டாக்டரே கேட்டிருக்காரு, இன்னும் முதல்ல இருந்து இப்போ இல்லைன்னு. அப்போ நான் அந்த மருந்து சாப்பிட்டு வந்ததுனால எனக்கு அந்த அடைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மருந்து. சரி, இந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? 5 வகை பொருட்கள். அதாவது முக்கியமாக எலுமிச்சம்பழம், இஞ்சியை நான் எங்கள் தொலியை சீவி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ செய்கிறதுக்கு. இது வெள்ளைப்பூடை உரித்து வச்சுருக்கேன். இது வந்து வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர். இது வந்து ஆப்பிள் ஒரிஜினல் ஆப்பிள் உள்ள வினிகர். இந்த பொருள்கள் அனைத்தையும் 1/2 லிட்டர் டப்பானா 1/2 லிட்டர், 1 லிட்டர் டப்பானா 1 லிட்டர், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வெள்ளைப்பூண்டு இஞ்சியை அரைத்து அதுக்கப்புறம் வினிகரையும் இதையும் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு அடுப்பில் 1/2 மணி நேரம் சிம்மில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டும்போது அடி பிடிக்கக்கூடாது. அதை ஒரு கொஞ்சம் கிண்டலைனாலும் அடி பிடிச்சிடும். 1/2 மணி நேரம் கழித்து மேலே பபுள்ஸ் விடும். அந்த பபுள்ஸ் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்போ அவன் 1/2 மணி நேரம் டைம் செட் பண்ண மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, இதை அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்கணுமா இல்லை சாதாரணமாக அரைக்கணுமா? எக்காரணத்தையும் முன்னிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு இருந்தால் எலுமிச்சம்பழச்சாறோ இல்லை வினிகரையோ விட்டு நீங்கள் அரைச்சிக்கிட வேண்டியது தான். ஆனால் 1/2 லிட்டர் வினிகர்னால் 1/2 லிட்டரு இஞ்சி சாறு, 1/2 லிட்டரு வெள்ளைப்பூடி சாறு, இப்படி தான் இருக்கணும். ஆனால் தண்ணி எக்காரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது. இதை நாளையும் அடுப்பில் சிம்மில் வேக வச்சு 1/2 மணி நேரம் கழித்து இறக்கி 1/2 மணி நேரம் ஆற விடணும். நல்லா ஆறிய பிறகு 1/2 லிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 1.5 லிட்டர் தேன் சேர்க்கணும் அதில். அதாவது ஒரு மடங்குக்கு 3 மடங்கு தேன் அதை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிண்டி பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் மக்களையோ ஜார்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்களும் சாப்பிடலாம், சிறு குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரையும் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இந்த மருந்து செஞ்சு காட்ட போகிறீங்களா இல்லை உங்களுக்கு அதுக்கான நேரம்? இப்போ இதை செஞ்சு காட்ட நேரம் இல்லை எனக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். திரும்ப உங்களுக்கு இதை மறுமுறை செய்து காட்டும்போது நான் திரும்ப சொல்கிறேன். சரி, இதில் நீங்கள் மக்களுக்கு வேறு ஏதாவது செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? சரி, அப்போ
இதை பார்த்துட்டு உங்களோட ரசிகர்கள் யாராவது கமெண்ட் போடுவாங்க. இல்லை, என்னுடைய நண்பர்கள் ஏற்கனவே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மேற்கொண்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தெரியாத நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பல பேருக்கு பல நன்மை உண்டாக்கும். இதை செஞ்சுட்டு இதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதை படித்து பார்க்குறவங்க போடுவாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, நன்றி.